நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களை வணங்கி பரணி பாரதி நண்பான இனிய வணக்கம். அதாவது இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது குபேர அதிர்ஷ்டக்கலை வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. வாஸ்து தகவல் வீடியோ. இப்போ வாஸ்து அப்படின்னாலே அவங்க நினச்சிக்கிறது என்னென்னு அப்படின்னா, ஒரு பிளான் போடுறது, ஒரு கட்டடத்துக்கு வரைபடம் போடுறது அப்படின்னாவே சும்மா 4 கட்டத்தை இப்படி பேப்பரில் வரைஞ்சி ஒரு சிம்பிளாக அந்த கட்டத்துக்குள்ள சும்மா அப்படியே 4 கட்டத்தை இப்படி வரைஞ்சி பார்த்துங்க. இது மாதிரி கட்டத்தை இப்படி வரைஞ்சிக்கிட்டு இதுக்குள்ளே 16க்கு 10, 10க்கு 10, 20க்கு 10, 16க்கு 10 இப்படி இது மாதிரி இப்படி சும்மா இது மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிட்டு போட்டு ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் போடுறது, பிளானிங் நான் போட்டேன் இதுதான் அப்படின்னு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, பிளான் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கட்டடத்தோட மைய பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மையப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த எந்த இடத்துலையுமே வெட்டுப்படக்கூடாது முதல்ல. அதாவது 2 இடம் நச்சுன்னு வெட்டுப்படக்கூடாது. முதல்ல அதை செட் பண்ணிக்கிட்டு தான் பிளானை போடவே ஆரம்பிக்கணும். நீங்கள் என்ன தான் வாஸ்துப்படி பிளான் பர்ஃபெக்டாக துல்லியமாக இருந்தால் கூட அந்த வெட்டுப்படுற இடம் சென்ற இடத்துல மையத்தில் விழுந்துருச்சுன்னா அந்த வீட்டை நிம்மதியாக வாழ முடியாது. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லா. இது வீடு கட்டக்கூடிய அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல். அதே மாதிரி ஒரு கட்டடத்தில் 5 ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளான் வாஸ்துக்கு. என்ன? கட்டடத்துடைய நீளங்கள் சரியாக இருக்கணும், அதே மாதிரி அகலங்கள் சரியாக இருக்கணும். அடுத்தது ஒவ்வொரு ரூமுக்கும் உள்ளளவுகள் சரியாக இருக்கணும். அதாவது ஒரு கட்டடத்துக்கு உள்ளளவுகளும் சரியாக இருக்கணும், வெளியளவுகளும் சரியாக இருக்கணும். அடுத்தது ஒவ்வொரு வீட்டினுடைய தலவாசல் வைக்கக்கூடிய பகுதி உச்ச பகுதிகளாக இருக்கணும். இதுதான் மெயின் ரூலு. அடுத்தது பஞ்சபூதங்களோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம், நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர், காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று, நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நிலம், இது ஆகாயம் இருக்க வேண்டிய இடத்துல ஆகாயம். ஆகாயம் அப்படின்னா இப்போ அக்னி அப்படின்னா சமையல், நிலம் அப்படின்னா தென்மேற்கு மூலை, நீர்னா சனி மூலை, காற்றுனா வாயு மூலை. ஆகாயம்னா என்ன? நம்ம வீடு கட்டியிருக்கக்கூடிய இடத்த சுற்றி இருக்கிற காம்பவுண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி தான் ஆகாய பகுதி. இது அனைத்தும் சரிந்தால் தான் நல்லா இருக்கு. இது மட்டும் இல்லை, கட்டடத்தோடைய நீள அகலங்களை அளந்து அதற்கு தகுந்த மாதிரி குழி பொருத்தம் அப்படிங்கிறது ஒன்று நல்லா இருக்கணும். மனையடி சாஸ்திர குழி பொருத்தம் இது எல்லாமே இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஒரு பிளானை பாருங்கள். இந்த பிளானில் இது இப்போ உங்களுக்கு தலைகளாக தெரியுது. இப்போ நான் காட்டியிருக்கிற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த வீடு. இப்போ கிழக்கு பார்த்த வீடுனா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து தான் வடகிழக்கு பார்த்த, அதாவது போர்ட்டிகோல். அடுத்தது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹால். அதாவது ஹால் தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது இந்த இடம், அதாவது பெட்ரூம், நிலத்தோட தத்துவம். இது வந்து அக்னி மூலை, இது சமையல் ரூம். இப்படி பிளானை வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த கட்டடத்தோட நீளத்தை பாருங்கள், 42 அடி. தலைகளாக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் தெரியறதில்ல, ரிவர்ஸில் தெரியும். அப்போ கிழமேரில் 42, தென்வடலில் 32 அடி. அப்போ இந்த வீடு வந்து கிழமேரில் 42 அடி, தென்வீடலில் 32 அடி. அப்போ இந்த நீளம் வெளிக்கு வெளி நீளமும் சரியாக இருக்கணும், உள்கூடு அளவும் சரியாக இருக்கணும். இது எல்லாம் ஒன்று சேர்த்துனா குழி பொருத்தமும் சரியாக வரணும். இப்படி அமைச்சா மட்டும்தான் அந்த வீட்டில் பிரம்மஸ்தானம் வெட்டுப்படாமல் இப்படி அமைச்சா மட்டும்தான் அந்த வீடு சக்ஸஸ் பண்ண முடியும். இதில் ஏட்டிக்கு புட்டியாக ஒன்று இருந்தாலுமே இது எல்லாமே நான் சொல்கிற மாதிரி குழி பொருத்தத்துக்காகவும் ஒரு வீடு அமைஞ்சு, வாஸ்துப்படி அமைஞ்சு, உச்சப்பகுதியில் தலைவாசல் இருந்து எல்லாம் இருந்தால் கூட அந்த பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டால் வாழ்க்கை வெட்டுப்படும், உங்கள் வாழ்க்கை முறிவு ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கடன் சுமைகளும் பிரிவினைகளையும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத அமைப்புகள் சத்தியமாக கொடுத்தே தெரியும். இது நடைமுறையில் பார்த்தாச்சு, இதுதான் உண்மையும் கூட.
அதனால சும்மா வெறும் பேப்பரில் இப்படி ஒரு கட்டத்தை போட்டு பெட்ரூமு 16க்கு 10, இந்த சமையல் ரூமு 16க்கு 8, ஹால் வந்து 20க்கு 16 அப்படின்னு மொட்டையாக பிளான் போட்டு அது சக்ஸஸ் ஆகணும்னா அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகாது. அதில் பிளான் ஒரு பிளான்னு போட்டால் பிளானை கொடுக்குறப்ப வந்து அவங்ககிட்ட நீள அகலம், உள்கூடு, வாசல், தலைவாசல், அடுத்தது இந்த வீடு குளிப்புறத்துக்காக இருக்குங்கிற மாதிரி பிளானை கொடுத்து நச்சுன்னு பண்ணணும். புரியாதவங்களை கூட புரிய வைக்கணும் வாஸ்துல. அதுதான் ஜெயிக்கக்கூடிய சக்தி. சும்மா மொத்தமாக வந்து ஒரு பலன் சொல்கிறப்ப வந்து நார்மலாக சொன்னால் நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போ வாஸ்துல கிழக்கு பார்த்த வீட்டுக்கு சரியான மையப்பகுதியிலிருந்து எப்பயுமே ஈசானியம் வரை உள்ள பகுதிகளை வந்து தலைவாசல் வச்சா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வடக்கு பார்த்த வீட்டுக்கு சரியான மையப்புள்ளியிலிருந்து வடகிழக்கு நோக்கி சொல்லக்கூடிய பகுதியில் தலைவாசல் வச்சா ஜெயிக்கலாம். மேற்கு பார்த்த வீட்டுக்கு சரியான மையப்புள்ளியிலிருந்து வடமேற்கு மூளை நோக்கி சொல்லக்கூடிய பகுதியில் தலைவாசல் வச்சா ஜெயிக்கலாம். தெற்கு பார்த்த வீட்டுக்கு சரியான மையப்பகுதியிலிருந்து தென்கிழக்கை நோக்கி சொல்லக்கூடிய பகுதியில் அக்னிமூலை சகித்து தலைவாசல் வச்சா ஜெயிக்கலாம். இப்படி தலைவாசல் வைக்க வேண்டிய விஷயத்தையும் பார்த்து வைக்கணும். அடுத்தது கிழமை நீள அகலங்களும் சரியாக இருக்கணும், தென்வடல் நீள அகலங்களும் சரியாக இருக்கணும், உள்கூடு அளவுகளும் சரியாக இருக்கணும். நிலம் இருக்க வேண்டிய இடத்துல அதாவது சமையல் இருக்கும் இடத்துல சமையல் ரூம் இருக்கணும், பெட்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல தென்மேற்கு, இதெல்லாம் இருந்தால் கூட அந்த பிரம்மஸ்தானம்ங்கிற ஒரு சென்ற இடம் வந்து காலியாக இருக்கணும். இப்போ பழைய படத்தில், பழைய கார்த்திக் படம், பிறப்பு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து மழை பெஞ்சால் தண்ணி விழுகிற மாதிரி ஒரு இடத்த போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த மையப்பகுதி. இப்போ நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்த மொத்தத்தில் நம்ம இந்த உலகத்துக்கு மையப்பகுதி அப்படிங்கிறது சிதம்பரம் நடராஜர் கோயில் தான் மையப்பகுதி. அப்போ எப்பயுமே அந்த மையப்பகுதி வந்து எந்த சூழ்நிலையும் வெட்டுப்படாமல் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எந்த வித கஷ்டங்களும் வராமல் பார்க்கணும். முதல்ல பிளான் போடுறவங்க பிளானை போட்ட உடனே இந்த சந்திக்கக்கூடிய அந்த வெட்டு ரெண்டும் கிராஸாக சந்திக்கக்கூடிய இடத்துல, அதாவது வடகிழக்கு டு தென்மேற்கு, அடுத்தது தென்கிழக்கு டு வடமேற்கு, இந்த கிராஸில் ரெட் ஆங்கிளாக பார்க்குறப்ப அந்த ரெட் ஆங்கிள் இடம் வந்து வெட்டுப்படாமல் யார் யார் வீட்டில் இருக்குதோ, பிரம்மஸ்தானம் சுத்தமாக இருக்கிறதோ அவங்க வீட்டில் அளவுகள் சரியில்லை என்றாலும் கூட, வாஸ்து சரியில்லைங்க என்றாலும் கூட அவங்க வாழ்க்கைக்கு தரம் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களுடன் பரணி பாரதி.